மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஒரு அதிர்ச்சி தோல்விக்கு பிறகு திமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பல அதிரடி வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் நாம் தோற்று போனோம், இந்த தோல்விக்கு என்ன காரணம்? ஏன்னா 2.0 திமுக ஆட்சியினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய இரண்டாம் கட்ட அந்த ஆட்சி என்பது நமக்குத்தான் என்று 99% நம்பிக்கொண்டிருந்தோமே. மக்கள் ஆதரவும் அப்படித்தானே இருந்தது. இந்த 2026 தேர்தலில் நாம் செய்த தவறு என்ன, எங்கே நாம் சரிக்கிறோம், ஏன் இந்த நமக்கு தோல்வி? நாம் எதிர்கட்சியாக வந்திருக்கிறோம். இப்போ எதிர்கட்சி இருக்கிறது திமுக தான். எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். ஆனால் கட்சியினுடைய முகமாக இருக்கிற ஸ்டாலின் எப்படி கொளத்தூர் தொகுதியில் தோற்று போனார்? சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சிருக்கேன். நான் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறேன். மற்ற தொகுதிகளை விட கொளத்தூர் தொகுதி மிக பிரமாதமான தொகுதி. அப்ப அந்த தொகுதியிலேயே 8000 சில்லற வாக்குகள் வித்தியாசத்துல தோற்று போனதுக்கு என்ன காரணம்? இதுவரை விடை தெரியாத கேள்வியாக பார்க்கப்படுது. ஆனால் இந்திய அளவில் நம்ம எடுத்து பார்த்தா அதுல பாஜகவுடைய சதி திட்டம் ஏதாவது இருக்கணுமான்ற சந்தேகமும் எழும்பாமல் இல்லை. ஏன்னா பாஜகவை கடுமையாக எதிர்த்தவர்கள் 3 பேர். அதுல மிக பிரதானமாக எதிர்த்தது முதல் இடத்துல இருந்தது மம்தா பானர்ஜி. அவரும் இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார். அவருடைய கட்சியும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அங்க பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. அடுத்ததாக கடுமையாக எதிர்வினை ஆற்றியது சமீபத்தில் கூட ஒரு தொகுதி வரையறை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வரும்போது பாஜக அரசனோட திட்டத்தை தீ பரவட்டும்னு இங்க கொளுத்தி போட்டது ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி போட்ட அந்த நெருப்பு என்பது பற்றி எரிந்து அந்த சட்டமே நிறைவேற்ற முடியாமல் தோற்று போனது. பாஜக அரசுக்கு மிகப்பெரிய அடியாக மாறியது. அப்ப அவர் அப்படி எதிர்ப்பை வெளியிட்ட அந்த ஸ்டாலின் மீண்டும் பதவிக்கு வரக்கூடாது என்பதை முடிவு செய்த மாதிரி தோன்றுகிறது. அதைவிட கொடூரம் என்றால் அப்படிப்பட்ட ஸ்டாலினே தோற்கணும், தோத்து போனோம், மோசமான தோல்வி அடையணும் அப்படின்னு முயற்சி எடுத்த போல அங்கே ஏதோ சதி திட்டம் நிறைவேற்றப்பட்டது போல. ஏன்னா இது ஏன் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றோம்னா, ஆதவ் என்கிற அந்த 6 அடி வளர்ந்து கெட்ட மனுஷன், ஒரு அமைச்சராக இருக்கிற அந்த நபர் ஏற்கனவே என்ன சொன்னார்னா, பொதுவெளியில நாங்கள் உதயநிதிக்கு ஸ்கெட்ச் போட மறந்துட்டோம், எங்க ஃபுல் ஃபோக்கஸ் பூராவும் ஸ்கெட்ச் பூராவும் அவங்க அப்பா மேலேயே இருந்துச்சு, ஸ்கெட்ச் போட்டு அவரை நாங்க தூக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்னா, திட்டமிட்டு அங்க ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு, ஏதோ ஒரு சதி திட்டம் நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு மோசமான செயலை பாஜகவுடைய தேர்தல் கமிஷனோடு சேர்ந்து தாவேக்கா ஆடி இருக்கிறது ஒரு ஆட்டத்தை அப்படின்னு நம்புகிற போலதான் இருக்கிறது. இரண்டாவது தோல்வி. மூன்றாவதாக பினராயி விஜயன், நம்ம கேரளாவுடைய முதலமைச்சராக இருந்தவர், பல ஆண்டுகள் மக்களோட நல்ல பயணம் பண்ணவர். அவர் இந்த முறை தோல்வியை தழுவியிருக்கிறார். அவர் கட்சியும் தோத்து போச்சு. கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக 3 மிக முக்கியமான தலைவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இப்போ என்னன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்த கடந்த திமுக அரசுகளை விட கருணாநிதி காலத்தில் நடந்த பல அரசுகள், அதுக்கப்புறம் ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு, அதை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே மனசாட்சி உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தெரியும், கடந்த 21, 26 அந்த 5 ஆண்டு காலத்துல திமுக பல்வேறு நலத்திட்டங்களை செய்தது. மக்கள் பல திட்டங்களால் பயன்பெற்றார்கள். ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் அந்த பயன்பெற்றார்கள் என்பதில் மறுப்பதற்கு இல்லை. அவர் கொண்டு வந்த திட்டத்தை தான் இன்றைக்கும் தாவேக்கா செயல்படுத்தி வருகிறது. புதிய திட்டம் இது வரைக்கும் அறிவிக்கல. அந்த மகளிர் உரிமை தொகை கூட அவர் சொன்ன அந்த 1000 ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இவர் சொன்ன அந்த விஜய் சொன்ன 2000 ரூபா வரல. அதே மாதிரி படிக்கிறவர்களுக்கு 1000 ரூபா ஊக்கத்தொகையும் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் தான், அது போயிட்டு இருக்கு. அம்மா உணவகத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தது. அந்த அம்மா உணவகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் அம்மா உணவகத்தில் புகைப்படங்கள் ஜெயலலிதா புகைப்படம் தான் இருந்துச்சு. அதை மாற்றவே இல்லை ஸ்டாலின். வேணாம் மாற்ற வேணான்னு சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிற விஜய் அரசு வந்த உடனே முதல் வேலையா செஞ்சது மாற்றம்னா என்ன பண்ணாங்க தெரியுமா? அம்மா உணவகத்தில் இருக்கிற ஜெயலலிதா புகைப்படங்களை எடுத்துட்டு விஜயனுடைய புகைப்படத்தை வச்சுட்டாங்க. இது அயோக்கியத்தனம் இல்லையா? இதுதான் மாற்றமா? இது மாற்றமா, துர்நாற்றமா, ஏமாற்றமா? அதிமுக சொம்பு தூக்குனாங்க முதல்ல தேர்தலுக்கு முன்பாக. இப்ப அந்த அதிமுக உடைச்சி ஆட்களை தூக்கிட்டு இருக்காரு. இதற்கு எதிர்வினை ஆற்ற வேணாமா எடப்பாடி அவர்கள்? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இப்ப திமுகவில் இந்த தோல்விக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு 36 பேர் கொண்ட குழுவை தமிழ்நாடு முழுக்க அனுப்பி இருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இப்ப அந்த 36 பேர் கொண்ட குழு
மாநிலம் முழுக்க போய் போய் தேடுறாங்க, பேசுறாங்க, நிறைய பேரோட இன்டராக்ட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இதுக்கு இடையில நீங்கள் யாராக இருந்தாலும் பொதுமக்கள் தோல்விக்கு காரணம் என்ன, உடன்பிறப்புகள் தோல்விக்கு காரணம் என்ன, நீங்களே உங்க கருத்துக்களை போடலாம், ஆடியோ வடிவில் போடலாம், செய்தியாக நீங்க அடிச்சு டெக்ஸ்டாகவும் போடலான்னு ஒரு வெப்சைட்டே ஆரம்பிச்சு அது ஒரு பக்கம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில உயர்மட்ட குழுவாக கூட்டி முக்கியமாக கனிமொழியை மாநில அரசுல கொண்டு வரலாமா, மாநில அரசு கனிமொழியை திருப்பி கொண்டு வரலாமான்னு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கு இனிமேல் வருகிற நாட்கள்ல இளைஞர்கள் மத்தியில தான் அரசியல் எதிர்காலம் என்பது போகும் போல இருக்கு. உதயநிதி இப்போ எதிர்கட்சி தலைவராக மாறிட்டாரு. இப்போ கனிமொழி அவர்களையும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டா அவர்களும் கடுமையாக இந்த எதிர்வினை ஆற்றுவார்கள்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதற்காக சமீபத்தில் மீட்டிங்லாம் நடந்துச்சு. பரபரப்பாக போய் கனிமொழியோடு உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனுமே போய் பேசுனாங்க. அவர் வீட்டுக்கே போய் பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. இப்போ இதுக்கு இடையிலேயே இவர் அந்த நீங்க உடன்பிறப்பு கேட்ட கடிதம், உடன்பிறப்பு கேட்ட அந்த குரல் பதிவுகள், அவங்க புகார்கள், இது எல்லாத்தையும் ஒப்படைப்பதற்கான காலக்கெடு வரும்னு ஒரு சொல்லியிருந்தார். அந்த காலக்கெடு என்பது நாளைக்கு தான். 31ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய எல்லா குறைகளையும் அந்த இணையதளத்தில் ஏற்றிருங்க, நான் பார்த்துடுறேன் அப்படின்னு பல லட்சக்கணக்கான பதிவுகள் வந்திருக்கு. அதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இடையிலேயே இப்போது இன்னொரு ஒரு பெரிய சம்பவத்தை செய்வதற்கு திமுக தயாராகி இருக்கிறது. இந்த எல்லா பதிவுகளையும் பார்த்த பிறகு வருகிற மாதத்துல, அதாவது ஜூன் மாதத்துல எப்படி இருந்தாலும் முதல் வாரத்திலேயே அந்த பதிவுகள்லாம் ஆராயப்பட்டு காரணத்தை அவர்கள் கண்டுபிடித்து எடுத்துக்கொள்வார். ஏற்கனவே காரணம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா அது எல்லாரும் தெரிஞ்ச காரணம் தான். பொய் பரப்பி இன்ஸ்டால பண்ணாங்க இல்லையா, சோசியல் மீடியாவை கவனிக்க தவறியதால் அது வீடுகளுக்குள்ள போய் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற எல்லாரையும், இப்போ நீங்க வந்து வெளியில போய் ஓட்டு கேட்டீங்க, உங்க வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்டீங்களா, உங்க அம்மாட்ட கேட்டீங்களா, உங்க அக்காட்ட கேட்டீங்களா, தம்பி கிட்ட கேட்டீங்களா, உங்க அண்ணன் கிட்ட கேட்டீங்களா, இங்க அவர்களை விஜய் என்கிற அந்த சினிமா மாயை அது வந்து அழைச்சி கொண்டு போயிடுச்சு. அந்த மாயைக்குள்ள சிக்கிட்டாங்க. பேரன் சொல்றான், பேத்தி சொல்றான்னு ஓட்டு போட்டுச்சிங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே இவர்களுக்கு திமுக ஓட்டு விழாததுனால, திமுகவில் இருப்பவர்களே திமுக ஓட்டு போடலன்னா எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்? அந்த ஏன் வாக்கு மாறி போச்சுன்னா அது விஜய் செய்த அந்த ஏமாற்று வித்தை, ஏதோ ஒரு வித்தையை செய்து விட்டார். அவர் ஆட்சி இன்னைக்கு உட்கார்ந்துட்டார். இன்றைக்கு இப்போது யோசித்து கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி. அது மாதிரி இப்போ வந்து இப்போ யோசிக்கிறாங்க, ஆகா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மனைவி கிட்ட ஓட்டு கேட்கல, நம்ம அம்மாட்ட கேட்கல, நம்ம அப்பாட்ட கேட்கல, நம்ம தம்பி கிட்ட கேட்கல, தங்கச்சிட்டு கேட்கல அப்படின்னு சொல்ற அந்த உடன்பிறப்புகள் இன்னைக்கு பேசி பிரயோஜனம் இல்லை. சரி, ஓகே, இனிமே வருகிற நாட்கள்ல நம்ம என்ன பண்ணோம்? ஏன்னா இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்குமானா நீடிக்காதுன்ற தகவல்கள் தான் வரிசையாக பேசப்படுது. ஏன்னா அவங்க நித்திய கண்ட பூர்ணாயுசா தான் போயிட்டு இருக்கு ஆட்சி. அப்ப என்ன பண்றது? அப்ப ஆய்வு நடத்துவோம். திரும்ப நாம முதல்ல எங்க விட்டோமோ, எங்கே தொலைத்தோமோ அங்கதான் தேடணும். நீங்க தொலைத்த இடத்துல தேடினாதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்ப நீங்க எங்க தொலைச்சிங்க? தொலைத்த இடம் என்பது தமிழ்நாடு. தமிழ்நாடு மக்கள் கிட்டதான் உங்களுடைய தோல்விக்கான காரணத்தை நீங்க தேடணும். அதோடு கட்சிக்காரங்களை முழுமையாக அடித்தட்டில் இருக்கான் பாருங்க, போய் அன்றாடம் வேலை செய்யறான் பாருங்க, போஸ்டர் ஓட்டுறவன், கோஷம் போட்டு போறவன், நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு மீட்டிங்க்கு ஓடி வரான் பாருங்க, துண்ட தோல்ல போட்டு காலில் செருப்பு கூட இல்லாம பாருங்க வரான் பாருங்க, அந்த உடன்பிறப்பு இருக்கான்ல, காசு இல்லாத உடன்பிறப்பு, ஒரு வெறி கொண்ட திமுக தலைமையின் மீதும் உதயசூரியன் மீதும் கருணாநிதி மீதும் அண்ணா மீதும் கொள்கை பிடிப்போடு இருக்கிற அந்த உடன்பிறப்பு கடைசியில கடை நிலையில இருக்கான் பாருங்க, அவனை மதிக்காமல் விட்டதுதான் உங்களுடைய தோல்வி காரணம். அதை எப்ப புரிஞ்சுப்பீங்க? இன்னைக்கு படோடப வாழ்க்கை, கார்ல போற மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், நகர செயலாளர், மாநில நிர்வாகிகள், இவங்களால் தோல்வி இல்லை உங்களுக்கு. அவங்க செஞ்ச அட்ராசிட்டினால தான் தோல்வி. அவங்களதான் அரவணைக்கிறீங்க. ஒரு சாமானியர் வந்து போட்டோ எடுக்க வந்தான்னா அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டு பல பதிவுகள் இணையத்துல பார்க்க முடியுது. நம்ம இது இனிமேலாவது அது இல்லாமல் தடுக்கப்படணும். அது ரொம்ப முக்கியம். பிளஸ் இப்ப என்னன்னா, நிர்வாகத்தையே மாத்துறதுக்கான முடிவை திமுக எடுத்து விட்டதாக தெரியுது. இது முன்னாடியே பேசப்பட்ட விஷயம்தான். தேர்தலுக்கு முன்பாகவே நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்ப சரி, இல்ல இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த மாற்றம் பண்ணிக்கலாம்னு யோசித்தாங்க. இன்னொரு விஷயம், ஒரே நபர், ஒரே ஆள் 8 முறை 7 முறை 7 முறை 8 முறைன்னா 5 ஆண்டுகள், 8 5 40 வருஷம் ஒரே ஆள். அந்த ஆள் தான் மாவட்ட செயலாளர், அந்த ஆள் தான் எம்எல்ஏ, அந்த ஆள் தான் மந்திரி அப்படின்னா, அவ கடைசியில 40 வருஷமா ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேல வருவதற்கு நினைக்கிறவன் வரவே முடியாது. நீங்க டோரை போட்டு க்ளோஸ் பண்ணியில வச்சிருக்கீங்க, அவன் எப்படி வந்து வேலை செய்வான்? உங்களுக்கு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணுமா? ஒரு மாற்றத்தை எடுத்துருவாங்க. ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு எம்எல்ஏ இருக்காரா, தூக்குங்க அந்த ஆளை, அடுத்து வரவனுக்கு வாய்ப்புகளை கொடுங்க. இனிமே யாருக்கும் நிரந்தரமா பதவி தராதீங்க. 2 முறை மந்திரி ஆயிட்டாரா, 2 முறை மந்திரி ஆனா அவர் தூக்கி வெளியே போடுங்க.
புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இளைஞர்கள் வரும்போது அவருடைய கருத்துக்கள் புதுசா இருக்கும். வாய்ப்பு கொடுங்க. அவர்கள் மாற்றங்களை கொண்டு வருவாங்க. நீ எப்ப பார்த்தாலும் எல்லாம் ஒரே ஓல்டேஜ் மாதிரியா இருந்தா, ரஜினிகாந்த் அழகா சொன்னார், திமுக தலைவர் ஓல்டு ஸ்டூடெண்டால தான் கடுமையாக பாதிக்கப்படுவார்னார். உடனே துரைமுருகன் கொந்தளிச்சார். ஆனால் அது ஒரு சொன்னதுதான் நிதர்சனம், உண்மை. ரஜினிக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு இந்த ஓல்டு ஸ்டூடெண்டால தான் பிரச்சனையே வரும்னு. அவர் ஒரு தீர்க்க தரிசி மாதிரி அன்னைக்கே சொல்லிட்டார். எல்லாருக்கும் முன்னாடியே சொன்னார். சிரிச்சாங்க எல்லாரும். ஆனால் இன்னைக்கு அதான் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இடையில அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்னு சொல்லி கொந்தளிச்சார் இல்லையா, அவர் சொல்லிட்டதுனால அவரை பற்றி ஒரு தகவல் சொல்லணும்ல. அவருடைய அந்த பொதுச் செயலாளர் பதவி இருக்குல்ல, அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லை. சமீபத்தில் கூட அவர் கீழே வலிக்கு இடுப்பில் அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணி உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் அவஸ்தைப்பட்டார். ஆனாலும் நான் எம்எல்ஏவாக தான் நிற்பேன்னு சொல்லி நின்று தோத்து போயிட்டார். இப்போது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார் துரைமுருகன். அந்த அடிப்படையில் பொதுச் செயலாளர் பதவியை மாற்றி விடலாம், வேறு நபருக்கு அந்த பதவியை கொடுத்துடலாம், தகுதியான நபரை நம்ம மாற்றலான்னு ஒரு முடிவு தலைமை எடுத்திருப்பதற்காக ஒரு தகவல் வெளியில வருகிறது. ஏற்கனவே இந்த முடிவு ஏற்கனவே பேசப்பட்டது தான். அப்போ திமுகவில் யார் தகுதியான தலைவராக இருப்பா அப்படின்னா, இன்றைக்கு ஒரு சிலருடைய பெயர்கள் அடிபடுகிறது, பேசப்படுகிறது. அதுல பிரதானமாக இன்றைக்கு பொருளாளராக இருக்கிற டிஆர் பாலு, அவர் ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய மனிதராக பார்க்கப்படுகிறார். இன்னொரு நபர் அப்படியே ரைவல், அப்படியே அவர் இன்னொரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய நபராக பார்க்கப்படுகிறார். அவர் ஆர் ராசா. இன்றைக்கு மக்களால், அதாவது நீங்க திமுகவை தாண்டி வெளி இருக்கிற மற்ற மாற்றுக் கட்சியினரால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிற நபராக இருக்கிறது டிஆர் பாலுவை விட ஆர் ராசா. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆர் ராசா எதையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுவார். எதுக்குமே பயப்பட மாட்டார், யோசிக்கவே மாட்டார். தவறுனா அது தவறு தான். ஆனால் தன் மீது தவறு வந்ததாக சொல்லப்பட்ட அந்த வழக்கில் கூட, 2G வழக்கில் கூட தானே வாதாடி தான் வெற்றி பெற்று வந்தார். அது வரலாறு. இன்று வரை அந்த வழக்கை சொல்லி ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சது மோடி அரசாங்கம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குல ஒரு குற்றச்சாட்டு கூட நிரூபிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆனா அது வெளியே வரவே இல்லை. ஊழல் மட்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கும். எப்படி தெரியுமா? 1,70,70,000 கோடி. எவ்வளவு தெரியுமா? 1,70,70,000 கோடி அப்படின்னு ஒரு பெரிய பொய்ய பரப்பி கட்டமைச்சு அவங்களுக்கு வேண்டிய ஊடகங்கள்ல 1,7,0,0,0,0,0,0,0 போட்டு ஒரு பெரிய தோற்றத்தை, பொய்யான தோற்றத்தை இந்தியாவே வித்துட்டாங்க இவங்க அப்படின்னு திமுக மீதும் காங்கிரஸ் மீதும் பழி போட்டு ஏமாத்தி மோடி அரசாங்கத்தை பிடிச்சார் 2014. இன்று வரை அவரை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. 3வது முறை அவர் தான் ஆட்சியில் இருக்கார். ஆனால் 2G போய் 3G போய் 4G போய் 5G வந்துருச்சு. அப்ப அவ்வளவு இழப்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்தவங்கள பெரிய பெரிய கோடிகள் வந்திருக்கு. நம்மப்பா எத்தனை லட்சம் கோடிப்பா வந்திருக்குன்னா பதிலே கிடையாது. அப்ப இது பூரா பித்தலாட்டம் இல்லையா? ஆக அப்படிப்பட்ட வழக்கில கூட தானே வாதாடி தன் மீது குற்றமில்லை நிரூபிச்சு வெற்றி பெற்று வெளியில் வந்தவர் தான் ஆர் ராசா. நாங்க மேல்முறையீடு பண்ணுவோம்லாம் பம்மாத்தெல்லாம் போடுச்சு பிஜேபி. ஆனா அதுல ஒண்ணுமே நடவடிக்கை இல்லை, இப்ப வரைக்கும் இல்லை. அவர் திமுகவுடைய பொதுச் செயலாளராக மாறினால், திமுகவுடைய மிக முக்கியமான அந்த இடத்திற்கு வந்தால், இன்றைக்கு சமூகத்துல பட்டியலின மக்களுடைய முகமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் இவர் பட்டியலின சமூகத்தில் வரவர் தான். ஆண்டிமுத்து ராசா தான் அவர் பேர், ஆர் ராசா. அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டால் திமுக பல மாற்றங்களை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் டிஆர் பாலு சளைத்தவர் இல்லை. டிஆர் பாலு ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு அந்த பதவி கொடுப்பதற்கு தகுதி இருக்குமா அப்படின்னா, அப்ப பொருளாளராக யார் வருவா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏற்கனவே பொருளாளராக ஸ்டாலின் அந்த பதவியில் இருந்திருக்கார் முன்னாடி. அதுக்கப்புறம் செயல் தலைவர் பதவி, அப்புறம் தலைவராக இருக்கிறார். பொருளாளர் பதவி என்பது கனிமொழிக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப துணை பொதுச் செயலாளராக இருக்காரு ஆர் ராசா. ஏற்கனவே அவர் தான் பொதுச் செயலாளர் ஆக வேண்டியவர். அவர் துரைமுருகன் இல்ல அந்த பதவி நான் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, என் கௌரவம் போயிடும் அப்படின்னு அவர் முரண்டு பிடிச்சி அடம் பிடிச்சதுனாலதான் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ வயது மூப்பு, தோல்வி, நிறைய பிரச்சனைகள், மாத்திரம் கட்சியே பயங்கரமா கலகலத்து இருக்கிறது. அதை சரி பண்ணோம்னா இந்த மாதிரி நபர்களை நீக்கிவிட்டு புதுசு ஃப்ரெஷ் ஆக்டிவா செயல்படுறவங்களை பொறுப்பு கொண்டு வரணும்னு திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில இளைஞர்களுக்கு பதவிகள் நிறைய மாற்றங்கள் வரப்போது. மாவட்ட செயலாளர் பல பேர் மாற்றப்பட போகிறார்கள். பல மாவட்டங்களுக்கு அதிரடியாக வேறு பல விஷயங்கள் நடக்க போகிறது. மேல் தட்டிலிருந்து பொதுச் செயலாளர்லேருந்து
கம்ப்ளீட்டா நிறைய சேஞ்சஸ் வந்து இன்னும் சில வாரங்கள்ல அதற்கான மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். தேசிய அரசியலிலும் திமுக கவனம் செலுத்த இருக்கிறது. தேசிய அரசியல்ல போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கு அவர்களுக்கு 22 எம்பிக்கள் இங்க மக்களவையில் இருக்கு. மாநிலங்களவையில் ஒரு 10 எம்பி, கிட்டத்தட்ட ஒரு 32 எம்பிக்கு மேல அவங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு பிரதானமாக மோடி அரசாங்கத்தில் மிக முக்கியமான எம்பிக்களை மோடிக்கு எதிராக வைத்திருக்கிற எதிர்கட்சியில் இவங்க தான் இருக்காங்க. இப்ப காங்கிரஸோட உறவு முறிந்து விட்டது, எங்களுக்கு தனி இருக்கை வேணும் கேட்டாங்க. பாஜக ரசிக்கிறது அதை. இந்த கேள்வி கனிமொழி எழுப்பிய போது பாஜக ரசித்ததனால் நாளை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், நாளை எது வேண்டாமல் நடக்கலாம். ஏன்னா அரசியல்ல நிறந்த எதிரியும் இல்லை, நிறந்த நண்பனும் கிடையாது. என் மாநிலத்தில் எனக்கான உரிமையை நான் மீட்டுக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வேன்னு எதை ஒன்னாலும் முடிவெடுக்கலாம் திமுக அப்படின்றதான் இன்றைக்கு வருகிற தகவல். அப்பனா திமுக பாஜகவோட சேர்ந்துருமான்னு கேட்குறீங்களா? சேர்ந்தா என்ன தப்புன்னு கேட்பாங்க. ஆனால் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க நமக்கு தெரியாது. நடக்கிற நிகழ்வுகள், காய் நகர்த்தல்கள்லாம் பார்க்கும்போது விஜயனுடைய ஆட்சி நிச்சயமாக 5 ஆண்டுகளுக்கு நீடிக்காது. இதற்கிடையிலேயே மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கலாம். அதுவரை கவர்னர் ஆட்சியோ மற்ற விஷயங்களோ வரும்போது நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு அவர்கள் ஒரு பக்கம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் நிச்சயமாக திமுக பல மாற்றங்களை சந்திக்க போகிறது. திமுகவில் பல பொறுப்புகள் மாற்றப்பட போகிறது. ஆராசா பொறுப்புக்கு வரப்போகிறார், டிஆர் பாலு பொறுப்புக்கு வரப்போகிறார், நம்ம கனிமொழி அவர்கள் மாநில அரசுக்கு திரும்ப போகிறார். இதெல்லாம் நடக்கும்போது திமுக இன்னும் பல மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடத்துல திமுக இருக்கிறது. ஏன்னா மற்றவன் சொல்றதெல்லாம் கேட்கறத விட உங்களுக்கு தோணணும், உங்களுக்கு தெரியணும். அடித்தட்டு மக்கள் தான் உங்களுக்காக வேலை செய்யறவன். கிராமங்களில் இருக்கிற திமுக விசுவாசிகள் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் வேற எங்கேயுமே கிடையாது. அவர்களை இந்த முறை மதிக்கவே இல்லை. அதுதான் தோல்வி காரணம். ஆனாலும் எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு. பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. தாவேகாவுக்கும் திமுகவும் பெரிய அளவு வித்தியாசம்லாம் கிடையாது. மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். மீண்டும் வீர் கொண்டு எழணும்னா கட்சி புதுப்பிக்கப்படணும். கட்சியில வேலையே செய்யாம நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்கிற எல்லாரும் தூக்கி வெளியே வீசிட்டு ஓய்வு கொடுத்துட்டு பாஜக அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க. குறிப்பிட்ட வயசான வெளியே துரத்திடுவாங்க. நீ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ பதவியில் இருக்க முடியாது, அனுப்பி விட்டுருவாங்க. இதை செய்தால் மட்டும் திமுக மீண்டெழும். நான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் வருவேன், அதெல்லாம் ரைட்டு. ஃபீனிக்ஸ் பறவையாக வருவது முக்கியமல்ல, அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலையை செய்யணும். தூக்கி கொண்டு போவது இளைஞர்கள் தான், வயசானவங்களாம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால வயதை குறிப்பிட்டு சொல்ல, அனுபவம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அவர்களை ஆலோசகர்களாக வச்சுங்க. இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்கிறால தட்டி விடுங்க. அப்போதான் திமுக மீண்டெழும். என்ன செய்ய போகிற திமுக பொறுத்திருப்போம். கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கிற நபர்கள் உங்களால் மட்டுமே இந்த சேனல் நடத்தப்படுகிறது. சுயாதீன ஊடகம், உங்கள் ஆதரவு முக்கியம். நன்றி, வணக்கம்.